யுத்த களத்துல கர்ணனுடைய புண்ணியத்தெல்லாம் வாங்கிக்க வரும்பொழுது பிராமண வேஷத்துல வர. நம்ம வீட்டை சுத்தின்னு இல்லை, ஜெகத்து முழுக்க ஒரு தேவதை. என்ன சொன்னாலும் ததாஸ்துன்னு சொல்லுவோம். அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே இருக்கட்டும்னு அது சொல்லிட்டே இருக்கும். சில பேர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே பாப்பா, இல்லைன்னு ஆகிடும். நீ கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி பகவான் கொடுப்பார். யஜனம் யாக, அது மாதிரி கொடுக்கணும், வாங்கணும், யாகம் பண்ணி வைக்கணும், யாகம் பண்ணணும். இது மாதிரி 6 காரியங்கள். அதனால தாசருடைய வீட்டுக்கு வரும்பொழுது பகவான் பிராமண வேஷத்தில் வந்தார். பலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்துக்கு வரும்பொழுது பிராமண வேஷத்தில் வர்றார். யுத்த களத்தில் கர்ணனுடைய புண்ணியத்தெல்லாம் வாங்கிக்க வரும்பொழுது பிராமண வேஷத்தில் வர்றார். ஏன் இங்கே எல்லா இடத்துலையும் பிராமண வேஷம்னா இவனுக்கு தான் லைசன்ஸ் கையை நீட்டுறதுக்கு, பிரதிகிரகத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுனால கையை நீட்டினான். இந்த குழந்தைக்கு பூணல் போட போகிறேன், ஏதாவது நீங்கள் தர்மம் பண்ணணும்னார். 1 மணி நேரம் கெஞ்சினார், கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டார். 1 ரூபாய் கூட கொடுக்கல. உங்ககிட்ட வாங்காமல் போகமாட்டேன்னு அவருக்கு சங்கல்பம். நேராக அவள் ஆற்றுக்கு போயிட்டார். அந்த அம்மா இங்கே இது மாதிரி யாச்சக பிராமணனா போகாமல் உஞ்சவர்த்தி பாகவதர். எந்த காலத்திலையுமே உஞ்சவர்த்தி இருந்திருக்கு. இன்னைக்கு தான் அப்படி தலையில் வஸ்திரத்தெல்லாம் கட்டிட்டு சொம்ப மாட்டின்னு இன்னைக்கு சத்குரு சுவாமிகள் தான் நிர்ணயம் பண்ணி இப்படிலாம் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி உஞ்சவர்த்தி இல்லாமலாம் இருந்தது. உஞ்சவர்த்தி இருந்திருக்கு. சமர்த்த ராமதாசர் காலத்திலே உஞ்சவர்த்தி உண்டு. அவர் என்ன பண்ணுவான்னு, அவர் தோளில் ஒரு பை, அதான் உஞ்சவர்த்தி. இப்போ சொம்பு வச்சுக்கிற மாதிரி பை. ஜெய் ஜெய் ரகுவீர சமர்த்ததா அவள் வாசல் நின்று சொல்லுவா, உடனே அட்சதை போடுவா. தாசர்வாளுடைய காலத்திலையும் உஞ்சவர்த்தி இருந்திருக்கு, குச்சேலருடைய காலத்திலையும் உஞ்சவர்த்தி இருந்திருக்கு. அப்போ அந்த உஞ்சவர்த்திங்கிற சப்தம் உண்டு, அந்த கிரியை தான் வித்தியாசப்படும். ஆனால் மூலம் பகவன் நாமம் அப்படியே இருக்கும். நாமம் சொல்லிட்டு தான் எல்லாம், அந்த காரியம் மாத்திரம் வெவ்வேறவா இருக்கும். அந்த அம்மா 3 பிரதட்சணம் பண்ணி 5 நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டு, பிரிய பாக்கியம்னா கொஞ்சம் அட்சதையும் கொண்டு வந்து அவருடைய பாத்திரத்தில் சமர்ப்பிச்சார். என் பேரனுக்கு பூணல் போட போகிறேன், ஏதாவது கொடு. என்கிட்ட ஒன்றுமே இல்லையே சுவாமிங்கிறா. சர்வாலங்கார புழுதியாக இருக்கா. உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை பரிந்த வைர வைடூரிய நகை இழைச்சிருக்க, அத்தனை போட்டுருக்க. நேற்றுக்கு தான் நான் கதையில் சொன்னேன், இல்லைன்னே சொல்லக்கூடாது. சில பேர் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே பாப்பா, இல்லைன்னே ஆகிடும். அப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கும். வீட்டில் இல்லைங்கிற சப்தமே சொல்லக்கூடாது. பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் தரேன், பகவான் தோணை பண்ணட்டும் தரேன், பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் தரேன், நிறையா வரட்டும் தரேன். நீங்கள் முன்ன மாதிரிலாம் நினச்சின்னு என்ன கேட்காதீங்கன்னு சொல்லவே கூடாது. என்ன சொல்கிறா பாருங்க சில பேர், நீங்கள் முன்ன மாதிரிலாம் நினச்சின்னு என்கிட்ட கேட்காதீங்கோ, அன்றைக்கி ஏதோ இருந்தது கொடுத்தேன், இன்றைக்கி நானே கஷ்டப்படுறேன்னா. நம்ம வீட்டை சுற்றின்னு இல்லை, ஜெகத்து முழுக்க ஒரு தேவதை இருக்கு. அதுக்கு அஸ்து தேவதைன்னு. நீ என்ன சொன்னாலும் ததாஸ்துன்னு சொல்லு. அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், அப்படியே இருக்கட்டும்னு அது சொல்லிகிட்டே இருக்கும். யாராவது ஏதாவது கேட்டால், நான் முன்ன மாதிரிலாம் நினைக்காதீங்கோ, இப்போ நான் ரொம்ப டவுன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இவர் சொன்னார் வச்சுக்கோங்க, ததாஸ்து அப்படிங்கோ. அது இன்னும் ஏற்கனவே இருந்ததுக்காக இன்னும் கீழே போயிடும். அதனால அபசப்தம் பேசக்கூடாது, இல்லைன்னே சொல்லக்கூடாது. நீ கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி பகவான் கொடுப்பார். இல்லைன்னு இருந்தாலும் வாயை திறந்து சொல்லக்கூடாது. இவ்வளவு வைர வைடூரிய நகையெல்லாம் போட்டுருக்கியே, இல்லைங்கிறியே. அந்த அம்மா சொல்கிறா, சுவாமி சத்தியம், இதெல்லாம் என்னோடது இல்லை, எங்கள் ஆத்துக்காரர் வியாபாரத்துக்காக வச்சுருக்கார். அவருக்கு பீரோ திறந்து பொட்டியை திறந்து நகை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால எனக்கு போட்டு விட்டுருக்கார். எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிடுவார், கேட்டுன்னு போயிடுவார். நீ பெருசாக ஒன்றும் தர வேண்டாம், உன் மூக்கில் ஒரு சின்ன மூக்குத்தி போட்டுருக்கிய, அதை கொடு, என் பேரனுக்கு பூணல் போட்டு. ஷாக் அடிச்சுடுது அவளுக்கு. ஏன்னா எல்லா நகையும் தாசர் போட்டது, மூக்குத்தி மாத்திரம் இவன் அம்மா போட்டது.
வந்தவர் சாதாரண மனுஷர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இத்தனை நகையில் இதை கண்டுபிடிக்கிறது சிரமம், கண்டுபிடிச்சாலும் திருகு கழண்டுதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிப்போம். மூக்குத்தியை கட்டி கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துட்டா. நமஸ்காரம் பண்ணினா என்னன்னு கேட்டார் அவர். நீங்கள் இதை விற்று தானே புனல் போடுவார்கள், தயவு செய்து இந்த மூக்குத்தியை இந்த ஊரில் விற்காதீங்க, விற்றா எங்கள் கடைக்கு வந்துடும், நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பி விட்டார். நேராக தாசர் கடைக்கே போயிட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.